அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு தருணத்தை தவறவிடாத பர்திமை என்ற இந்த குருடனை பற்றி பேசப்பட்டிருக்கும். இன்றைய செய்தியில் கிடைத்த தருணத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்ட பர்திமேயு என்ற குருடனையும் மற்றும் அவனைப் போல கிடைத்த தருணத்தை தனக்கு சாதகமாக கொண்ட சில விசுவாசிகளையும் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். இதனால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியிலே தருணம், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்று குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்துவுடன் எதிர்பாராத விதமாக அமைந்த சந்திப்பை தான் தருணம் என்று சொல்லுகிறோம். இது மனித இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் கலிலியா, சமாரியா, யூதேயா தேசங்களில் சுற்றி திரிந்து மனித ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை அவர் பிரசங்கித்து வந்தார். அதனால் அவர் எல்லா இடமும் பிரசங்கித்து வந்ததினால் அவர் எந்த சமயத்தில் எங்கே இருப்பார் என்று அவரை போய் பார்க்க முடியாது. அவர் காலையில் எழுந்த உடனே எங்கேயாவது போயிடுவார், அவருக்கு மட்டும்தான் தெரியும். பின்னால் எல்லாரும் போவார்கள், ஸ்திரீகள் போவார்கள், அவர் சாப்பாட்டுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போவார்கள். அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய சீசர்கள் எல்லோரும் சேர்ந்து புறப்பட்டு விடுவார்கள். இப்படிப்பட்டு இருக்கும் பொழுது எந்த இடத்தில் அவர் எந்த சமயத்தில் இருப்பார், அவரை நாம் போய் தரிசித்து கொள்ளலாம் என்பது தெரியாத ஒரு காரியம். ஆனால் கிடைக்கும் தருணங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. மத்தேயு 4:23-25 வரை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவர் எங்கெங்கே ஊழியம் செய்தார், ஏன் அந்த தருணத்தின் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பது எங்கு விளங்கும். மத்தேயு 4:23-25. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இவர் இருந்தது இஸ்ரவேல், ஆனால் ஜனங்கள் சிரியா, தெக்கப்போலி எல்லா இடங்களிலும் இருந்து அங்கு அவரை நோக்கி வந்தார்கள். யார் யார் தன்னை நோக்கி வருகிறார்களோ, விசுவாசித்து வருகிறார்களோ அவர்களை அவர் குணமாக்கினார், ஆசீர்வதித்தார். அவர் இஸ்ரவேலை விட்டு வெளியே போகவில்லை என்பது கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். பார்வையற்ற பர்திமேயு இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த தருணத்தை தவறவிடாமல் பார்வை பெற்ற விதம், இது ஒரு நிகழ்வு. அவன் வழிநடுவில் உட்கார்ந்திருந்து அவன் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அவன் கண்ணு தெரியாது. அப்போது ஜனங்களுடைய மூமெண்ட், அதாவது நடமாட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து அவன் கேட்குறான், ஏன் எல்லாரும் அங்கே இங்கேயும் ஓடுகிறீங்க? உனக்கு தெரியாது இயேசு கிறிஸ்து வருகிறார். இது எரிகோவில் நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்ன உடனே இவனுக்கு, ஓஹோ, இயேசு கிறிஸ்து வந்து நம்மை தொட்டாரானால் நாம் சுகமாகி விடுவோம் என்ற ஒரு உணர்வு வந்தவனாக அவன் இயேசுவை பார்த்து கத்துகிறான், ஆண்டவரே, எனக்கு பார்வை அழும் என்று சொல்கிற தாவீதின் குமாரனே எனக்கு பார்வை கொடும் என்று கேட்கிறதாக இருக்கிறது. மார்க் 10:46-52 வரை வாசிப்பீர்களே. ஆனால் பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயன் ஆகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே,
எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இங்கு நீங்க கவனிக்க வேண்டிய 2-3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்து தன் பக்கத்தில் உள்ளதை ஒரு மகத்தான தருணமாக பர்திமேயு நினைத்தான். இயேசு கிறிஸ்து இதோ பக்கத்தில் வந்துட்டார், இது ஒரு பெரிய தருணம், இதனை விட்டுவிடக்கூடாது என்று அவன் நினைத்தான். இயேசு கிறிஸ்து நினைத்தால் தனக்கு பார்வை அளிக்க முடியும் என்று அவன் விசுவாசித்தான். எனவே சிலர் தடுத்தும் அதை சட்டை செய்யாமல் அவருடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக உரத்த சத்தம் விட்டு கூப்பிட்டான். சுமார் கத்தாதன்னாலும் கத்துறான். அவர் அந்த தன்னை பாஸ் பண்ணி போயிடக்கூடாது, போயிட்டு அவரை போய் பிடிக்க முடியாது. ஆகையினால் அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. அந்த வசனம் 50 என்ன சொல்லப்பட்டிருக்கும்? தன் மேலுள்ள வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். அது என்ன? இஸ்ரவேலிலே ஒரு பழக்கம் உண்டு. தொழில்நோயாளிகளுக்கு ஒரு விதமான ஒரு கோட்டு போட்டிருப்பாங்க, அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம், சிவப்பு கலர் துணி. இவன் தீட்டுப்படக்கூடியவன், இவன் நோயாளி, இவன் கூட போகக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தன் குருடனாக இருந்தால் அவனுக்கு ஒரு கோட் மேலஸ்திரம் கொடுப்பார்கள். ஏனென்றால் குருடனை வழிகடத்தி விடவும் அவனை போய் மோதி கொள்ளாமலும் அவனுக்கு உதவி செய்வதற்காகவும் அந்த அங்கே மேல் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இவன் என்ன செய்தான்? இயேசு அங்கு நின்று தன்னை அழைக்கிறார் என்று ஒருவன் சொல்லும் பொழுது அந்த கோட்டை தூக்கி எறிந்து விட்டான். இயேசுவிடம் போகும்போது அவன் அந்த கோட்டோடு அந்த போட்டிருந்த வஸ்திரத்தோடு போகலை. ஏன்னா அவன் முன்னவே டிசைட் பண்ணிட்டான். அவர் நின்றுட்டார், நிச்சயமாக நான் பார்வை அடைந்து விடுவேன், எனக்கு இந்த மேலஸ்திரம் தேவையில்லை, நான் இப்பொழுது குருடன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், தேவையில்லாத வஸ்திரத்தை தூக்கி எறிந்து அதன் பிறகுதான் அவரிடம் போவதாக சொல்லப்பட்டிருக்கு. இது விசுவாசத்தின் உச்சம். அவர் இன்னும் அவரை பார்க்கவும் இல்லை, அவர் பேசவும் இல்லை. அவர் நிற்கிறார், தன்னை அழைக்கிறார் என்று கேட்டவுடனே அவனுடைய அவன் மனநிலை எப்படி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் எப்படி விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அடுத்ததாக இந்த ரோமன் கத்தலிக்ஸ் பைபிளை பார்ப்பீர்களே ஆனால் வருஷ 51 அதாவது 51ஆம் வசனத்திலே அவர் கேட்பார், உனக்கு என்ன வேணும்? இவன் என்ன சொல்லுவான்? எனக்கு மீண்டும் பார்வை வேணும்னு அந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அவர்கள் அதைத்தான் படிக்கிறார்கள். மீண்டும் பார்வை வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்னால் பார்வை உள்ளவனாக இருந்தான், ஏதோ ஒரு காரணத்தினால் பார்வை அற்று போய்விட்டது. அது ஒரு ஆக்சிடென்ட்னாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் அற்று போய்விட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் வைத்திருக்கக்கூடிய வேதாகமத்திலே அந்த மீண்டும் என்ற வார்த்தை இல்லை. எனிவே இது ரொம்ப ஒன்றும் வித்தியாசமாக போகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில் அவன் என்னை விசுவாசிக்கிறான், நான் அவனை குணமாக்குறேன். இது பர்திமேயு குருடன் பார்வையடைந்தது. அடுத்தது சகேயு என்று பெயருடைய ஒரு ஆயக்கார தலைவன். மற்ற ஜனங்கள் தன்னை வருத்ததினால் ஆயக்காரர் எந்த பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆயக்காரர் என்பவர்கள் வரி வசூலிப்பவர்கள். அவர்கள் ரோமர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலிடம் போய் வரி வசூலித்து தன்னிடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் 100 ரூபாய் கொடுக்க வேண்டுமெனால் 200 ரூபா வரி வசூலிப்பான், 100 ரூபாய் வச்சுக்குவான், 100 ரூபா அங்கே கொடுப்பான். ஆகையினால எந்த இஸ்ரவேலருக்கும் ஆயக்காரனை பிடிக்காது. ஆயக்காரன் கூட சண்டை போட முடியாது. இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா போர்ச்சவர்கள் அவனை அடிப்பாங்க. ஆகையினாலே அந்த ஆயக்கார தலைவனாக இந்த சகேயுவை அவர்கள் இஸ்ரவேலர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அன்பு செய்யவும் இல்லை. அவனுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபதற்கு அவன் ரொம்பவும் ஆவல்பட்டான், வழி தெரியல. இப்போ திடீர்னு நான் அங்கே ஆயக்காரனை இருக்க மாட்டேன்னு வந்துட்டு இங்கே இருந்தாலும் கூட தன்னை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லோரிடம் பணமெல்லாம் படைச்சிருக்கான்.
ஆகையினால அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அதே எரிகோவிலே இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரிடம் சென்று முறையிட்டால் அவர் நமக்கு வழி சொல்லுவார், வழிகாட்டுவார், அவர் நமது பாவ வாழ்க்கையெல்லாம் மாற்றுவார் என்று அப்படி அவர் பாவ வாழ்க்கையை நம்ம மாற்றி விட்டார் என்றால் ஜனங்கள் எல்லாம் வித்தியாசமாக நம்ம பார்ப்பார்கள், நம்மிடம் அன்பு செய்ய ஆரம்பித்துவார்கள் என்று எண்ணம் கொண்ட சகேயு என்ன செய்தான் என்பதை லூக்கா 19:1-9 வரை வாசியுங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இயேசு கிறிஸ்து இந்த சந்திப்பில் சகேயுவினிடத்தில் என்ன சொன்னார், என்ன போதித்தார் என்பது வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனை சகேயுவின் மேல் ஏற்படுத்திய விளைவுகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன சொன்னார்னு நமக்கு அங்கு சொல்லலை. ஆனால் அவர் சொன்னதின் காரணமாக சகேயு என்ன செய்தான் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சகேயு ஒரு பாவி என்பதை உணர்ந்து பாவ வாழ்வில் இருந்து விலகி ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும் காரியங்களை இயேசுவிடம் அவன் கேட்டிருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லார்ட்டையும் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இதை வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எல்லாரும் என்னை திட்டுறாங்க, என்னை கண்டா ஓடிடுறாங்க, என்னை எந்த விசேஷங்களுக்கும் அழைப்பதில்லை, எந்த கல்யாண வீட்டுக்கு என்னை கூப்பிட மாட்டேங்கிறான், என் சாவு வீட்டுக்கு வர கூப்பிட மாட்டான், நான் போனால் அது வேறு பாவம் ஒன்று நினைக்கிறார்கள், என் எதிரே வர மறுக்கிறார்கள், இந்த மாதிரிக்கு நிலைமையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று அவன் இயேசுவிடம் வேண்டியிருக்கலாம். அதிகமாக வசூலித்தவைகளையும் அநியாயமாக கொண்டவைகளையும் ஜனங்களுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டவனாக திருப்பி கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறான். இது பெரிய காரியம். எந்த ஆயக்காரனும் செய்ய மாட்டான். தான் வரி வசூலித்தது கூடுதலாக எது தேவையோ அதோட கூடுதலாக பண்ண, யார்கிட்ட வந்து கொள்ளையடித்தேன் இப்படிப்பட்டது யாராவது வந்து சொல்வார்களே, ஆனால் அவர்களுக்கு நான் அதை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று இயேசுவிடம் அவன் வாக்குறுதி கொடுக்கிறான். மூன்றாவதாக, ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தான். அதான் பெரிய காரியம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினான். அவன் யூதத்திலிருந்து மாறி இப்பொழுது கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறான், கிறிஸ்தவனாக மாறினான். இது நிமித்தம் தன்னை இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவனாக மாற்றி கொண்டு எல்லா ஜனங்களையும் நேசிக்க ஆரம்பித்தான். எப்படி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு போதனை செய்கிறாரோ, எல்லோரையும் நேசிக்க வேண்டும், எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறாரோ, அதே காரியத்தை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். எல்லோரிடமும் அன்பாக இருக்க ஆரம்பிக்கிறான், அன்பாக பேசுகிறான், எல்லோரையும் சகோதரத்துவ போல் நடத்துகிறான். ஆகவே ஜனங்களும் அவனை நேசிக்க ஆரம்பித்தார்கள். எல்லா ஜனங்களும் அவனை வெறுப்பதை நிறுத்தி அவனிடம் அன்பு பாராட்ட ஆரம்பித்தார்கள். இது சகேயுவுக்கு நடந்தது. இந்த ரெண்டும் இதிலிருந்து என்ன நீங்கள் படித்து புரிந்து நீங்கள் என்ன இதிலிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். எரிகோவில் நடந்த இந்த நிகழ்வுகளில் 2 இது நடந்தது. ஒன்று பர்திமேயுக்கு நடந்தது, இன்னொன்று சகேயுவுக்கு நடந்தது. எரிகோவில் நடந்த நிகழ்வில் 2 பேர் தங்களுக்கு கிடைத்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். சமாரியர்கள் யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்களாயிருந்தனர்.
என்றாலும் சமாரிய குஷ்டரோகி ஒருவர் தான் இயேசுவை கண்டு அவர் மூலமாய் குஷ்டரோகத்திலிருந்து குணமடைந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஏன் அந்த சமாரியர்கள், அந்த சமாரியாவில் உள்ளவர்கள், அதாவது அது வடபகுதி, இஸ்ரேலுக்கு வடபகுதி, அந்த எருசலேமுக்கு வடபகுதி, அந்த பகுதியில் இருக்கிறவர்களை ஏன் இஸ்ரவேலர்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை பின்பு சொல்லுகிறேன். ஆனால் இங்கு நடந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 17:11-19 வரை வாசிப்பீர்களேயானால், பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தெளிவாக இருக்கிறது. இங்கு அந்நியன் என்று சொல்லப்பட்டு ஒருவன் அந்நியன், 9 பேரும் யூதர்கள். அந்த யூதர்கள் நான் முதலிலே சொன்னேன், அவர் மிகவும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், தினவட்டானவர்கள், அவர்கள் பணிய மாட்டார்கள். இன்றும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் சுகமன்றர்கள், போடா, யார் அவர் தானே இருக்கார், நம்ம ஏன் இயேசுகிட்ட போனோம், அவர் தானே, அவ்வளவும் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால் சுகமடைந்தவர்கள் அப்படியே போயிட்டாங்க. இவன் ஒருவனும் தான் திரும்ப வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறான். அப்போது அந்த அந்நியன் யார் என்று திரும்பி வந்து குஷ்டரோகி யூதர் அல்லாதவனும் மற்ற 9 இருக்கலாம் என்று வச்சுக்கிறோம். சமாரியன் இஸ்ரவேல் அல்ல. இங்கு என்ன நடந்தது என்றால், இதற்கு காரணம் என்னவென்றால், சமாரியாவில் இருந்து அசீரிய ராஜா இஸ்ரவேலர்களை அகற்றி அதற்கு பதிலாக வேறு ஜாதிகளையும் வேறு தேவர்களையும் வழிபடுகிறவர்களையும் சமாரியாவிலேயே வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசீரியா இஸ்ரவேலை பிடித்த பொழுது யூதாவுக்கு, அந்த யுதேயாவுக்கு மேலே உள்ள இஸ்ரவேலை பிடித்து விட்டான். இஸ்ரேல் ஜனங்களே அசீரிய பிடித்து கொண்ட பொழுது அவன் என்ன செய்தான், இந்த சமாரியா பட்டணத்தில் உள்ள அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும், இஸ்ரவேலை அவனுடைய நாட்டுக்கு கொண்டு போய் அந்த நதிகள், அந்த யூப்ரட்டஸ் டைக்ரஸ் என்று சொல்வார், அந்த 2 நதிகளின் ஓரமாக அவர்களை குடியேற்றினான். அங்கிருந்த ஜனங்களை கொண்டு வந்து அந்த இஸ்ரவேலர்கள் இருந்த பகுதியில் கொண்டு அவர்களுக்கு அங்கு உட்கார வைத்து அவர்கள் இன்று வரை அங்கே தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த யூதர்கள் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22-24 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் தாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் நின்று அசிரியா போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசிரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செபர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வர பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். இது தெளிவாக இருக்கிறது. அவன் வேண்டுமென்றே செய்தான். அதில் அவன் அதை இஸ்ரவேல்களிடமிருந்து பிரிப்பதற்காக செய்த ஒரு சதி. இனி சமாரியாவில் குடியேறியவர்கள் கர்த்தருக்கு
கர்த்தரை தள்ளி அவர்களுடைய தெய்வங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். பாபிலோனியர்கள் சுக்கோத் பனோத் என்ற ஒரு தெய்வத்தையும், கூத்தின் மனுஷர்கள் நேர்கால் என்ற ஒரு தெய்வத்தையும், ஆமாத்திய மனுஷர்கள் அசிமா என்ற ஒரு தெய்வத்தையும், ஆவியர்கள் நிக்கோபா தர்தாக்கு என்ற தெய்வத்தையும் வழிபட்டார்கள். சேயர்வியர், அதாவது அத்மரல் மலேக்கு, அன்ன மலேக்கு பிள்ளைகள், இந்த மாதிரியான அந்த தெய்வத்தை அங்கு வழிபட்டார்கள். இந்த தெய்வங்களுக்கு அவர் பிள்ளைகளை பலியும் கொடுத்தார்கள். கற்பவர் என்றவர்கள் தான் அந்த பிள்ளைகளை தகன பலியிடுகிறார்கள். அவர்கள் அத்மரலுக்கு, அன்னமலேக்கு என்ற தெய்வங்களை இப்படி இஸ்ரவேலின் கர்த்தரை தள்ளிவிட்டு வேறே தெய்வங்கள் அங்கு வந்தார்கள். அநேக ஆலயங்கள் அங்கு திறக்கப்பட்டன. அவைகள் எல்லாம் அந்த இஸ்ரவேல் தேவரை விட்டு விலகி இருந்தது. இனி ஒருவேளை அதில் மீதி இருந்த இஸ்ரவேல்களும் அதில் ஏதோ ஒரு தெய்வத்தை தன்னை சுற்றி இருந்தவர்களை அவர்களும் வணங்க ஆரம்பித்தாராகவே அந்த சமேரியா பட்டணம் இஸ்ரவேல்கள் அல்லாததாகவும் அவை புனிதமில்லாததாகவும் எண்ணி அதை யூதர்கள் புறக்கணித்தார்கள். இனி இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும்படி யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை தவற விட்டு தண்டனைக்குள்ளான யூதர்களின் நிலையில் இன்று உலகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொள்ளும் போதும் ஆவியான உதவியை நாம் வேண்டும் காரியங்களை உதவியினால் நாம் வேண்டும் காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலை இருக்கும் பொழுது யூதர்களை போல் இயேசுவின் ஆதரவை தள்ளிவிடுகிறோம். இன்றைக்குள்ள நிலைமை என்ன இருக்குன்னா அதே தான் இஸ்ரவேலில் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளவர்கள். அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்களுக்கு அநேக காரியங்கள், அநேக கஷ்டங்கள் வந்தது. அது இயேசுவே சொன்னார். அது அந்த வேதத்தில் சொல்லப்படாவிட்டாலும் சரித்திர குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கும். AD 70 என்ன நடந்தது, இந்த மாதிரியான காரியங்கள். அந்த எல்லா யூதர்களும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டனர், கொல்லப்பட்டனர், சிலுவையில் அறையப்பட்டனர். இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் மனதில் வைத்து தான் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 23:37-39 வரை வாசிப்பீர்களே ஆனால், எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் உங்கள் வீடு எல்லாமே பாலடிக்கப்பட்டு போவோம், நீ ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஏன்ட்டு என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக என்னோடு வந்து விடுங்கள். வரக்கூடியவங்க கிறிஸ்தவர்களை ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொன்ன போதும் அவர் அதெல்லாம் முடியாது, உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே தான் இன்றைய நிலைமை இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், வேதத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். வேதத்தை பற்றி அநேக ஊழியர்கள் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வரக்கூடிய நாள்களில் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும், இல்லை என்றால் அநேக கஷ்டங்களுக்கு நீங்கள் உள்ளாக வேண்டிய வரும் என்று சொல்லியும் அதை நிராகரித்து விட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்து மார்க்கத்தாரையும் அவர்கள் எதிரிகளாக நினைக்கக்கூடிய நிலைமையில் இன்று உலகம் இருக்கிறது. இனி முடிப்பதற்கு முன்னால் சாலோமன் தான் எழுதிய உன்னத பாட்டில் இன்றைய நாட்களில் ஜனங்கள் உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கொண்டு நாம் நம்பியிருக்கும் கர்த்தரை நம்மை விட்டு பிரித்து விடுகிறோம் இன்று விரித்து விடுகிறோம் என்று நடப்பதை சாலோமன் அன்றே எழுதி வைத்துகிறார். நாம் பிரிந்து விடுகிறோம் என்று. அதாவது சாலோமன் அன்றைய நாட்டிலே என்ன எழுதி வச்சான்னா, ஜனங்கள் உலகப்புறமான காரியங்களில் சிக்கி உலகப்புறமான காரியங்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். அவைகளில் சிக்கி வரக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகளவே எல்லாம் மறந்து அவர்கள்
இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து இப்படி உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் இருந்தால் போதும், இப்படியான காரியங்களே நான் சுகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று உலகம் இப்பொழுது இருக்கிறதோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கும் என்பதை உணர்ந்து அன்று வாழ்ந்த சாலோமன் அவர் உன்னத பாட்டின் மூலமாக சொல்லியிருக்கிறார். இந்த உன்னத பாட்டை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அதில் 3 பாத்திரங்கள் மெயினாக வரும். ஒன்று சுனேமியாள். இந்த சுனேமியாள் என்பது உலக ஜனங்களை குறிப்பதாக இருக்கும். இந்த உன்னத பாட்டில் வரக்கூடிய சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு வேதாகமத்தில் எழுதியிருக்க கருத்துக்களை குறை கூறக்கூடாது, அப்படி சிலர் கூறி வருகிறார்கள். சுனேமியாள் என்பது உலக ஜனங்களை குறிக்கிறது. சுனேமியாவின் நேசர் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. உலகத்தை நேசிக்கக்கூடிய நேசர். ராஜாவாகிய சாலோமன் என்று உலக இச்சையால் கர்த்தரை விட்டு பிரிந்து போன தன்னை சாத்தானுக்கு ஒப்பாக விட்டு இந்த கருத்தை அந்த பாட்டை எழுதியிருக்கிறார். இதனுடைய கதை சுருக்கம் என்னவென்றால், இந்த சாலோமன் ராஜா வடதேசத்திற்கு போவார். தன்னுடைய நாட்டின் வட பிரதேசத்திற்கு போகும் பொழுது சுனேமியாள், அதாவது சுனேமியா என்ற இடத்தில் ஒரு அழகான பெண் திராட்சை தோட்டத்தை காத்து வருகிறாள். அவளை கண்டு அவளை வலுக்கட்டாயமாக அவளுக்கு இஷ்டத்திற்கு மாறாக அவளை இழுத்து கொண்டு எருசலேமுக்கு வந்து விடுவார். இனி இந்த சுனேமியாள் என்ற பெண்ணை அங்கு மந்தைகளை மேய்க்கிற ஒரு நேசர் அவளை விரும்புகிறார். தனது காதலியை சாலோமன் தூக்கி கொண்டு போய்விட்டான், ராஜா கட்டாயப்படுத்தி போய்விட்டான் என்றவுடன் அவளை பார்ப்பதற்காக அவன் அங்கிருந்து ஓடோடி வருகிறான். சாலோமன் ராஜா குதிரையிலே போனான், சீக்கிரம் போயிட்டான். இவன் நடந்து வரும்பொழுது நாள் கணக்காகிறது. அந்த வித்தியாசத்திலே அந்த அரண்மனையிலே நடந்த சுகபோக அந்த உபசாரங்களினால் மயங்கி போன இந்த பெண், இவள் பாவம், அப்பா இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இவள் ராத்திரி பகல் பூரா வெயிலிலே நின்று பறவைகளை ஓட்டி கொண்டிருந்தவளுக்கு இந்த மாதிரியான உலக பிரகாரமான அந்த இது சுகம் கிடைத்த பொழுது அவள் அதிலே ஊறி போய் நேசரை மறந்து போகிறாள். நேசர் வந்து தன்னை தொட்டும் தன்னை கூப்பிட்டும் அவருக்கு பதில் கூற முடியாத அளவிற்கு இந்த உலக பிரகாரமாக காரியம் அவளை மறக்க செய்கிறது. உபாகமம் 5 உன்னத பாட்டு 5:2-6 வரை வாசிப்பீர்களே. ஆனால் நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நேசர் வந்தபோது இவ திறக்கலை. அவள் என்ன சொல்கிறான்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் எல்லாம் குளிச்சுட்டேன், நீ காலை கீழே வச்சு அழுக்காயிடுமே, நான் எல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் போட்டுமே. இதெல்லாம் இன்றைக்கு இருக்க உலக ஜனங்கள் எப்படி உலகத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு போய் நான் நேசருக்கு கதவை திறந்தேன். நீ வந்து வாமனம் போல திறந்தா நேசர் அங்கே இல்லை. நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் ஒவ்வொரு இடமாக போய் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டேன், பதில் கிடைக்கவில்லை. தருணத்தை தவற விட்டதினால் அந்த சுனேமியால் தன் நேசரை கண்டு கொள்ளவில்லை. அதன் பிறகு அவள் நேசரை கண்டால் அடி வாங்கி வாங்கி எப்படியோ போய் கடைசியாக அந்த பாட்டில் முடிவில் அப்படி முடிக்கிறான். என்றாலும் இந்த பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவளுடைய ஒரு அந்த உலக ரீதியான, அதாவது அரண்மனையில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சுகபோகத்தினால் தனது நேசனையே மறந்து விடக்கூடிய நிலைமைக்கு அவள் தள்ளப்பட்டாள். அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்கள் மூழ்கி போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தருணத்தை தவற விடும்பொழுது கர்த்தருடைய கிருபையை அடைய தாமதமாகிறது அல்லது தவறு விடுகிறோம். மற்ற மார்க்கத்தை போலவும்
மலைகளுக்கோ கடல் கடந்தோ போக வேண்டியதில்லை. 2 பேராக கூடுதலாக 2 பேர்கள் சேர்ந்து நாம் ஜெபிக்கும்போது விண்ணப்பிக்கும்போது அவர் நம்மோடு கூட இருப்பதாக மத்தேயு 18 அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். வாசித்து பாருங்கள். மத்தேயு 18 19-20 வரை வாசிப்பீர்கள். என்ன 2-3 பேர் எங்கு கூடுகிறீர்களோ அங்கு நான் உங்கள் மத்தியில் இருக்கு. இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு பக்கத்திலே இருக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்து இன்றும் உங்களை காப்பாற்ற தயாராக இருக்கிறார். ஆனால் உலக பிரகாரமான காரியங்களினால் நீங்கள் அவரை விட்டு பிரிந்திருக்கிறீர்கள். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உம்முடைய இந்த எல்லோரையும் நீர் அரவணைக்கும் தேவனாக இருக்கிறீர். உம்மை விட்டு பிரகாரமான காரியங்களினால் உம்மை விட்டு பிரிந்து போகிற ஜனங்களுக்காக நீர் பரிதவிக்கிறீர். எந்த காலத்திலும் அவர்கள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்களே, ஆனால் உண்மையான தெய்வம் என்று ஏற்று அவர்கள் உண்மை விசுவாசிப்பார்களானால் அவர்களுக்கு நீர் ரட்சிப்பை கொடுக்கிறீர் என்று நாங்கள் வேதிக்கல் வாசிக்கிறோம். இதை இந்த சில உதாரணங்கள் மூலமாக அவர்களுக்கு சொன்னேன். தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் மிகவும் இரக்கத்தோடு பாரும். எங்களுக்கு இறங்கும். எங்கள் செய்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு ரட்சிப்பை இறங்கும். இப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமென்.